அனைவருக்கும் வணக்கம். இன்று வைகாசி மாதம் 8ஆம் தேதி மே 22 வெள்ளிக்கிழமை. அம்மனுக்கு உகந்த நாள். வளர்பிறை சஷ்டியாக இருக்கிறதுனால முருகனுக்கும் உகந்த நாள். இன்று கோவிலுக்கு சென்று முருகனையும் வழிபடுங்கள், அம்மனையும் வழிபடுங்கள். என்னுடைய கவிதைகள் 5. விழியும் இமையும் பிரிக்க முடியாது, அதேபோல் அன்பும் பாசமும் இணைந்து இருக்கும். விழியும் இமையும் பிரிக்க முடியாது, ஒன்று சேர்ந்து தான் இருக்கும். அதேபோல் அன்பும் பாசமும் இணைந்து இருக்கும். 2வது, பெரிய யானையை சிறிய எறும்பு வீழ்த்திவிடும். காது வழியாகவும் துதிக்கை வழியாகவும். அதாவது 2, பெரிய யானையை சிறிய எறும்பு வீழ்த்திவிடும், காது வழியாகவும் துதிக்கை வழியாகவும். 3வது, தலை குனிந்தவரை தலை நிமிரவை. தலை குனிந்தவரை தலை நிமிரவை. 4வது, இயற்கையே மின்மினி பூச்சிக்கு வெளிச்சம் தந்தாயோ. இயற்கையே மின்மினி பூச்சிக்கு வெளிச்சம் தந்தாயோ. 5, பூவைக்கு பூத்ததே பூச்செண்டு, புரிதலை காட்டியதே பூவாக. 5, பூவைக்கு பூத்ததே பூச்செண்டு, புரிதலை காட்டியதே பூவாக. என்னுடைய கவிதையை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.